காலையில காய்கறி வேஸ்ட்ட செடிக்கு கொட்டிடலான்னு கிச்சன் கதவ திறந்து பார்த்தா, கீரி புள்ள குடும்பத்தோட வந்து குழி தோண்டி விளையாடிட்டு இருந்தது. இது என்னடா திரையில பார்த்ததெல்லாம் தரையில இருக்கே! அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. கேரளாக்கு வந்ததுக்கப்புறம் நெறைய விஷயம் நம்ம புக்லயும், டிவிலயும் மட்டும் பார்த்ததெல்லாம் நான் நேர்ல பார்த்தேன். அதுல ஒண்ணு தான் இந்த கீரி, அதுக்கப்புறம் உடும்பு இருக்குல்ல. இந்த உடும்பெல்லாம் நான் நேர்ல பார்த்ததே இல்ல. கேரளாக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் ரோட்லயே அசால்ட்டா நடந்து போயிட்டு இருந்தது. அதுவும் நான் பார்த்த உடும்பு வந்து ஒரு 3 அடியாவது இருக்கும். நான் பார்த்த உடனே முதலைன்னு நெனச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சொன்னாங்க, அது முதலைலாம் இல்ல, உடும்பு இங்க வந்து நெறையாவே இருக்கும். ரோட்லலாம் இந்த மாரி அசால்ட்டா நடந்து போகும். எங்களுக்கெல்லாம் இது பெரிய விஷயம் இல்ல. நாங்க நெறைய வாட்டி பார்த்துருக்கோன்னு. நான் பார்த்ததே இல்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா தான் தெரிஞ்சது. அதே மாரி மின்மினி பூச்சி இருக்குல்ல, லைட்டு பூச்சி. அதெல்லாம் வந்து இந்த கில்லி படத்துல த்ரிஷா ஷாலாலா பாட்டுல கையில எடுத்து வச்சுட்டுருப்பாங்கல்ல, அதுல தான் பார்த்துருக்கேன். நேர்லலாம் நான் பார்த்ததே இல்ல. இங்க என்னடான்னா கேரளால எங்க வீட்டு ஸ்விட்ச் பாக்ஸ் மேலலாம் அடிக்கடி வந்து உட்காந்துருக்கும். இங்க வந்ததுக்கப்புறம் தான் நெறைய விஷயம் நம்ம பார்க்காத விஷயங்கள்லாம் நான் வந்து நேர்ல பார்த்துருக்கேன். நீங்க இந்த மாரி ரேரான ஏதாவது ஒரு அனிமல்ஸோ, ஏதாவது ஒரு விஷயத்த நேர்ல பார்த்துருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எனக்கு மட்டும் தான் ஃபீல் ஆகுதா? இல்ல எல்லாருக்குமே அப்படியான்னு தெரிஞ்சுக்க